வாங்க ஒரு சிம்பிளான விஷயத்த பார்க்கலாம். வணக்கம். நம்ம போன தடவை மெஷின் லேர்னிங்கோட ட்ரைனிங் ஃபேஸ் பத்தி பார்த்தோம் இல்லையா? அதுல கம்ப்யூட்டருக்கு நல்ல பாடம் சொல்லி கொடுத்துட்டோம். ஆனா ஒரு நிமிஷம், அது நிஜமாவே கத்துக்குச்சா இல்ல நாம கொடுத்ததை அப்படியே மனப்பாடம் மட்டும் பண்ணி வச்சிருக்கான்னு செக் பண்ண வேணாமா? அதுக்கு தான் ஒரு பரீட்சை வைக்க போறோம். அந்த எக்ஸாமோட பேர் தான் டெஸ்டிங் ஃபேஸ். வாங்க அதை பத்தி தான் இன்னைக்கு தெளிவா பார்க்க போறோம். சரி, இது ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். இந்த ட்ரைனிங் ஃபேஸ்ங்கிறது ஒரு ஓப்பன் புக் எக்ஸாம் மாதிரி. அதாவது கேள்வியும் கொடுத்துருவோம், பதிலையும் கொடுத்துருவோம். ஆனா இந்த டெஸ்டிங் ஃபேஸ் இருக்கே, அதுதான் உண்மையான ஃபைனல் எக்ஸாம். இங்க புக்லாம் கிடையாது. கேள்வியை மட்டும் கொடுத்து நீயா யோசிச்சு பதில் சொல்லுப்பா அப்படின்னு ஏஐயை டெஸ்ட் பண்ண போறோம். இப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது. எதுக்கு இந்த டெஸ்ட்? எதுக்கு இந்த பரீட்சை? ஏன்னா நம்ம ஏஐ நிஜமாவே லாஜிக்கா யோசிக்க கத்துக்குச்சா இல்ல ட்ரைனிங் அப்போ நம்ம கொடுத்த பதில அப்படியே கிளிப்பிட மாதிரி மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்க போதான்னு தெரிஞ்சுக்கணும். உண்மையா புரிஞ்சிருந்தா மட்டும்தான் அது நாளைக்கு புதுசா ஒரு பிரச்சனையை பார்க்கும்போது அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்ல முடியும் இல்லையா? அதனால இந்த டெஸ்டிங் ஃபேஸை சும்மா ஒரு டெஸ்ட்னு நினைச்சுக்காதீங்க. இதுதான் ஏஐ மாடல் உண்மையிலே கத்துக்குச்சா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ற ஃபைனல் எக்ஸாம். இந்த எக்ஸாம்ல அது எப்படி பெர்ஃபார்ம் ஆனதோ அதை வச்சுதான் அதோட ஃபியூச்சரே இருக்கு. சரி, ஒரு எக்ஸாம் எப்படி ஆரம்பிக்கும்? முதல்ல ஒரு புது கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்க இல்லையா? அதே மாதிரி தான் இங்கேயும். இந்த டெஸ்டோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே ஏஐக்கு அதுக்கு முன்னாடி பார்க்காத ஒரு புது கொஸ்டின் பேப்பரை கொடுக்கறது தான். மெஷின் லேர்னிங் உலகத்துல இதை நாம டெஸ்ட் டேட்டான்னு சொல்றோம். இந்த டெஸ்ட் டேட்டாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். யோசிச்சு பாருங்க, ட்ரைனிங் அப்போ கேள்வியும் கொடுத்தோம், பதிலும் கொடுத்தோம். ஆனா இப்போ டெஸ்டிங்ல கம்ப்யூட்டருக்கு வெறும் கேள்விகளை மட்டும்தான் கொடுக்க போறோம். பதில்கள் எதுவுமே இருக்காது. அப்போதான் அதுவா யோசிக்க ஆரம்பிக்கும். ஒரு சிம்பிள் உதாரணம் பாப்போமா? கம்ப்யூட்டர் இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கவே வாய்ப்பில்லாத ஒரு புது நாய் போட்டோவை காட்டி, ஹே இது என்ன சொல்லுன்னு கேட்குறோம். அந்த போட்டோ அதுக்கு கம்ப்ளீட்டா புதுசு. இப்போ அது என்ன பதில் சொல்ல போகுதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஓகே, இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் கொஸ்டினை பார்த்ததும் அந்த ஏஐயோட மூளைக்குள்ள அப்படி என்னதான் நடக்குது, அது எப்படி யோசிக்குதுன்னு கொஞ்சம் உள்ள போய் பார்ப்போமா? இந்த புது கேள்வியை பார்த்ததும் கம்ப்யூட்டர் ஒன்றும் கன்ஃபியூஸ் ஆகிடாது. ஏன்னா அதுகிட்ட ஏற்கனவே ட்ரைனிங்ல உருவான லேர்ன்ட் மாடல்னு ஒரு பவர்ஃபுல் பிரெயின் இருக்கு. அது என்ன பண்ணும்னா, இந்த புது இன்புட்டை வாங்கி அது கத்துக்கிட்ட லாஜிக்கை யூஸ் பண்ணி ஒரு புது பதிலை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணும். அந்த மாடல் யோசிக்கிற விதமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அந்த புது நாய் போட்டோவை பார்த்துட்டு, இதோட காது இப்படி இருக்கு, மூக்கு இப்படி இருக்கு, நான் ஏற்கனவே படிச்சதை வச்சு பார்த்தா இது கண்டிப்பா ஒரு நாயா தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரும். பாத்தீங்களா, ட்ரைனிங்ல கிடைச்ச அனுபவத்தை வச்சு ஒரு புது பிரச்சனைக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்குது. இந்த மாதிரி லாஜிக்கலா யோசிச்சு அனலைஸ் பண்ணி முடிச்சதும் ஏஐ ஒரு ஃபைனல் ஆன்சருக்கு வரும். அது கொடுக்குற அந்த பதில தான் நம்ம கணிப்புன்னு சொல்றோம். இங்கிலீஷ்ல சொன்னா ப்ரெடிக்ஷன். இந்த ப்ரெடிக்ஷன் தான் அந்த எக்ஸாமுக்கு ஏஐ கொடுக்குற ஃபைனல் ஆன்சர். இந்த ஆன்சரை வச்சு தான் அது எவ்வளோ நல்லா பண்ணிருக்குன்னா மார்க் போட போறோம். அது எவ்வளோ அக்யூரேட்டா இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நாம கடைசி ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம். ஏஐ அதோட ஆன்சர் ஷீட்டை சப்மிட் பண்ணிடுச்சு. இப்போ நாம ஒரு டீச்சர் மாதிரி அந்த பேப்பரை கரெக்ட் பண்ணி அது எவ்வளோ சூப்பரா பண்ணிருக்குன்னு பார்க்க போறோம். சரி, ஒரு மாடலோட வெற்றியை நாம எப்படிங்க அளக்கிறது? அது எவ்வளோ மார்க் வாங்கினா பாஸ்னு சொல்லலாம்? நாம என்ன பண்ணுவோம்னா, ஏஐ கொடுத்த பதில்களையும் அதாவது அதோட ப்ரெடிக்ஷன்ஸையும் அந்த கேள்விகளுக்கான உண்மையான பதில்களையும் ஒப்பிட்டு பார்ப்போம். ஒரு பொதுவான கணக்கு என்னன்னா, 100 கேள்விக்கு 90க்கு மேல சரியா பதில் சொல்லிட்டா வாவ், அந்த மாடல் ஒரு சக்சஸ்ஃபுல் மாடல்னு அர்த்தம். அதை நாம நிஜ உலகத்துல தைரியமா யூஸ் பண்ணலாம். மொத்தத்துல சொல்லணும்னா, நல்லா டெஸ்ட் பண்ணி பாஸ் ஆன ஒரு ஏஐ மாடலால என்னெல்லாம் பண்ண முடியும்? அது பேட்டர்ன்ஸை கரெக்டா கண்டுபிடிக்கும், புது புது சிக்கல்களுக்கு லாஜிக்கலா யோசிக்கும், தெளிவான நம்பகமான ஒரு அவுட்புட்டை கொடுக்கும். இந்த மாதிரி ஒரு மாடலை உங்க பிசினஸ்லயோ இல்ல வெப்சைட்லயோ நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு டெஸ்டிங் ஃபேஸ் எவ்வளோ முக்கியம்னோ, அது எப்படி வெறும் இன்புட்டை மட்டும் வச்சு அவுட்புட்டை கணிக்குதுன்னு ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, போறதுக்கு முன்னாடியே உங்களுக்காக ஒரு கேள்வி. ஒரு ஏஐ மாடல் நிஜ உலகத்துல நல்லா வேலை செய்யறதுக்கு ட்ரைனிங் ரொம்ப முக்கியமா இல்ல டெஸ்டிங் ரொம்ப முக்கியமா? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.